So this is the poem about grumbling. This is the poem about grumbling. The Grumble family. What is grumbling? முணுமுணுக்கிறது. சரி, முணுமுணுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல murmuring, murmur. என்னன்னே ஒரு inaudible இருக்கும். அத murmuringனு சொல்வாங்க. எப்பெல்லாம் முணுமுணுப்போம்? எப்பொழுதெல்லாம் முணுமுணுப்போம்? துர்காவை வந்து ஏன் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரல அப்படின்னு கேட்டு வேற ஏதாவது சொன்னா எக்ஸ்ட்ராவா நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா முணுமுணுமுணு அப்படின்னு ஒரு இது வரும். ஒரு முணுமுணுப்பு வரும். உங்களுக்குள்ள அது நிறைய இருக்கும். அம்மா ஏதாவது வேலை சொல்லிட்டாங்கன்னா அப்படியே வாய்க்குள்ளே என்ன பண்ணிட்டு போவீங்க? திட்டிக்கிட்டே போவீங்க. சோ அதெல்லாம் வந்து என்ன? ஒரு கம்ப்ளைண்ட். உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஒரு பிடிக்காத விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம்? கிரம்பிள் பண்ணுவோம். அதுதான் வந்து கிரம்பிள். இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா கிரம்பிள் அப்படிங்கிறது குறை சொல்றது. complaining about something. complaining. grumble is nothing. complaining. சோ உனக்கு என்ன பிரச்சனையா இல்லையா? உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஓ எனக்கு கம்ப்ளைண்ட்ஸே இல்லைன்றீங்க. You always grumble about your homework. ஹோம்ஒர்க் எழுதும் போது எப்பா எவ்வளவு கொடுக்குறாங்கப்பா, 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 சப்ஜெக்டுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னு என்ன பண்ணும்? தோணும். So you grumble about your homework. You grumble about your extra work burden. உங்களுக்கு ஏதாவது அதிகமான ஒர்க் கொடுத்துட்டே இருந்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம்? கிரம்பிள் பண்றோம். ஸோ கிரம்பிள்ன்றது அப்படிங்கிறதே என்ன அர்த்தம்? கம்ப்ளைண்ட் பண்றது. அதுக்கு என்னெல்லாம் வேர்ட்ஸ்? கிரம்பிளிங்க்கு வேற என்னென்னலாம் வேர்ட்ஸ் சொல்லலாம்? murmur, very good. murmur. Next, groan சொல்லலாம், groaning சொல்லலாம். Next, moan. moan பண்றது. moanனாலும் என்னது? ஒரு ஆடிபிளா நம்மளுடைய டிஸ்கம்ஃபர்ட்டை வெளிப்படுத்துறது, முணுமுணுக்கிறது தான் மோன். அப்படின்னாலும் புலம்புறது. என்னது? புலம்புறது. இந்த மோனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இதுவும் மோன் தான், இதுவும் மோன் தான். இந்த மோன்னா நமக்கு இருக்கிற ஒரு கஷ்டத்துல புலம்புறதுக்கு பேரு தான் இந்த மோன். இந்த MOURN மோன் அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு சேட்னஸ்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா அடுத்தவர்களினுடைய இழப்பின் மீது நமக்கு ஒரு துக்கம் ஏற்படும்ல, அழுது புலம்புறது இந்த மோன். மோன்னா ஏதோ ஒண்ணு நடந்துட்டுன்றதுக்காக நம்மளுடைய கிரீஃபை வெளிப்படுத்துறது, இதுதான் மோன். இது வந்து ஒரு சவுண்டை டினோட் பண்ணும். இந்த மோன் அப்படிங்கிறது சவுண்டை டினோட் பண்ணும். இந்த மோன் வந்து அவர் ஸ்டேட் ஆஃப் கிரீஃப் டினோட் பண்ணும். நம்ம வருத்தத்துல இருக்கோங்கிற நம்மளுடைய நிலையை டினோட் பண்ணும். சோ இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. சாரி, ஃப்ரெட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. So what is the poem about? The Grumble family. எப்படி ஃபேமிலியே கிரம்பிள் பண்ணதான்? ஒரு குடும்பமே என்ன பண்ணதான்? புலம்புறாங்களா? கம்ப்ளைண்ட் பண்றாங்க, குறை சொல்றாங்க. எக்ஸாக்ட்டா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா குறை சொல்றாங்க. So the Grumble family, the poet name is Lucy Maud. இந்த இடத்துல மாண்ட்கோமெரின்னு இருக்கு. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னா மொகமெரி அப்படின்னு சொல்றாங்க. மொகமெரி அப்படின்றாங்க. மொகமெரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ப்ராப்பர் நவுன். அந்தந்த ஊர் வழக்கத்துல எப்படி சொல்றாங்களோ அப்படி சொல்லலாம். She was a Canadian. She was from Canada. கனடாவை சேர்ந்தவர். Known for a series of novels beginning in 1908 with Anne of Green Gables. இவங்க எழுதின ஃபர்ஸ்ட் நாவல் நேம் என்ன தெரியுமா? Anne of Green Gables. இந்த ஆன் அப்படிங்கிறத ஆனானும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, ஆனினும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சோ இது ஆன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றவங்களே இருக்காங்க. இப்ப இங்க வந்து ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படிங்கிற நாவல இவங்க 1907ல எழுதுறாங்க. இதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள்லாம் எப்படி போயிருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் நாவல் அது அவங்களுக்கு. Montgomery went on to publish 20 novels. அதுக்கப்புறம் அவங்க எத்தனை நாவல்ஸ் எழுதியிருக்காங்க? 20 novels as well as
530 ஷார்ட் ஸ்டோரிஸ். எத்தனை ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க பாரு. 530 ஷார்ட் ஸ்டோரிஸ், 500 poems. 500 poems எழுதியிருக்காங்க. அண்ட் 30 essays. 30 essays. ஒரு 10 years ஆஃப் லிட்டரரி கேரியர் எழுதி தள்ளியிருக்காங்க. அதனாலேயே இவங்களை என்ன சொல்லலாம், prolific ரைட்டர்னு சொல்லலாம். எழுதி எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட இது ஒர்க் என்ன பண்ணிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. நிறைய ஆதரவு வந்து லைஃப் டைமுக்கு ஒரே ஒரு ஒர்க் பண்ணவங்களா இருக்காங்க. மொத்த லைஃப் டைம்ல ஒரே ஒரு புக் எழுதினவங்களும் இருக்காங்க. ரொம்ப லிமிட்டட் நம்பர்ஸ் எழுதுறவங்களும் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு 530 ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது இட் இஸ் ரியலி மேசிவ். ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷனை இவங்க லிட்ரேச்சருக்கு கொடுத்திருக்காங்க. Montgomery's work, diaries and letters have been read and studied by scholars and readers worldwide. அவங்களுக்கான ஒரு ரிசெப்ஷன் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடா இருந்துச்சு. எல்லாரும் அவங்களுடைய புக்ஸை படிக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. மிக முக்கியமா she wrote for everybody. எல்லா வயதினருக்குமான ஒர்க்கா தான் இவங்களுடைய ஒர்க் இருக்கு. குழந்தைகளும் படிக்கலாம், வயது வந்தோரும் படிக்கலாம், அப்படின்ற மாதிரி பெரியவங்களும் படிக்கலாம், சின்னவங்களும் படிக்கலாம். அப்படியான ஒர்க்ஸ் தான் இவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த போயமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப ரொம்ப நார்மலா ஈஸி வேர்ட்ஸ்ல ரொம்ப பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லியிருப்பாங்க. The poet gives a vivid picture of neighborhood scenes. Read to know how we should mend our ways. நாம் நம்முடைய வழிகளை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு vivid picture. Here we have unfamiliar words, that means new words. You can say vivid and mend. Vivid means clear அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கிளியர் பிக்சரா, கிளியர் அண்ட் கிறிஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னது விவிட். விவிட்னா கிளியர்னு அர்த்தம். ஒரு பிக்சர், ஒரு விஷன் உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கு அப்படின்னா தட் இஸ் விவிட். நெக்ஸ்ட் வேர்ட் மெண்ட். we should mend our ways. மெண்ட்னா சரி செய்து கொள்ளுதல். even we have some flaws. we have some flaws. நம்ம கிட்ட நிறைய தவறுகள் இருக்கும். we can mend them. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை சரி செய்துக்கலாம். அதற்கான வழிகளை தான் அவங்க ஒரு போயமா கொடுத்திருக்காங்க இங்க. Take the first stanza. Follow me. There is a family nobody likes to meet. First line பாரு. There is a family. There is a family. What is the family? That family is the Grumble family. So she is talking about the Grumble family. She introduces the family like there is a family nobody likes to meet. அவங்கள பாக்குறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்களா. நீங்களாம் வச்சிருப்பீங்க சில ரிலேட்டிவ்ஸ் வந்தாலே என்ன பண்ணிடுவீங்க, அம்மா நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்ட்டு ஓடுவீங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ்ல சில பேரை பார்த்தாலே என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணாது, அவங்க கிட்ட பேசணும்னே உங்களுக்கு தோணாது. யூ வில் ஃபீல் சம் டிஸ்கம்ஃபர்ட் வித் தம். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிக்காத விஷயம் இருக்கும். இப்ப இதே சில ரிலேட்டிவ் இருப்பாங்க, சிலர் என்ன பண்ணுவீங்க, நீங்க வாண்டடா அவங்கள தேடுவீங்க. இவங்க வந்தாங்களா, இவங்க வந்து பார்த்தாங்களா, அவங்கள பார்க்கணும், அவங்க வீட்டு எதுவும் ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா, நானும் வரேன் அப்படின்லாம் கூட கிளம்புவோம். சிலர் நமக்கு ரொம்ப பிடிக்கும், சிலரை சுத்தமா பிடிக்காது. அந்த மாதிரி இந்த ஃபேமிலிய மீட் பண்ணணும்னு யாருக்குமே என்ன பண்ணாதான், தோணாதான். they live. it is said. அதாவது சொல்லிக்கிறாங்க, இவங்க சொல்லலையாம், இது சொல்லப்படுகிறது. அவர்கள் வசிக்கிறார்கள். எங்க வசிக்கிறார்கள்னா ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அந்த தெருவுக்கு பேரே என்ன தெருவான், கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இன் தி சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட். அவங்க வசிக்கிற சிட்டிக்கு நேம் என்னவா, அந்த சிட்டி நேம் என்ன பாரு, நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட். சாட்டிஸ்ஃபைட்னா திருப்தி ஆகிறது. நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட்னா அவங்க என்ன ஆகவே மாட்டாங்க, திருப்தி ஆகவே மாட்டாங்க. எதை பார்த்து ஓகே குட் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க சிட்டி நேம் இதுவான், இது ஸ்ட்ரீட் நேம், இது சிட்டி நேம். த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைட். எந்த ஆற்றின் ஓரமாக, ஆற்றங்கரை ஓரமாக அந்த சிட்டி அமைந்திருக்கிறதா டிஸ்கண்டென்ட். டிஸ்கண்டென்ட் அப்படின்னாலுமே they are not satisfied, they are not happy with what they have. டிஸ்கண்டென்ட்னா அவங்க போதும்னே சொல்ல மாட்டாங்க, அவங்க இதனால என்ன திருப்தி படல. அத சாட்டிஸ்ஃபைடும் நாட் சாட்டிஸ்ஃபைடும் டிஸ்கண்டென்ட்டும் சேம் மீனிங் தான். நாட் ஹாப்பி வித் வாட் தே ஹேவ். அவர்கள் சந்தோஷமாக இல்லை, டிஸ்கண்டென்ட் இருக்கு, அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு. அந்த ரிவர் நேமா, இது சிட்டி, இது ரிவர் நேம்.
Is this actual river name? Do you think actually the river is there? Do you think it is fictional? Actually அவங்க அதை என்ன பண்றாங்க, ஒரு she is using an irony, ஒரு பகடியாக அதை என்ன பண்றாங்க, கிண்டல் பண்ணி சொல்றாங்க. சரியா? இப்போ இந்த ஸ்ட்ரீட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னு வச்சிருக்காங்க. எதனால கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்? அந்த ஸ்ட்ரீட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுமா? அந்த ஸ்ட்ரீட் வெரி குட். அங்க உள்ள மக்கள் அப்படிப்பட்ட குவாலிட்டி இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரீட்டுக்கு அந்த நேம் வந்திருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய குணத்தை வச்சு அவங்களுக்கு பட்டப்பேர் வச்சிருவாங்களா? கிண்டலா அவங்களுக்கு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்களா? அந்த மாதிரி பட்டப்பெயர் வைக்கிறது அப்படின்னாலே இங்கிலீஷ்ல எபிதெட்னு பேர். என்ன நேம்? எபிதெட். You can see in your book back exercise page number 48, epithet. You can see the word epithet there, page number 48. Do you see? Do you see the word? Yes. An epithet is an adjective or phrase expressing a quality or attribute regarded as characteristic of the person or the thing mentioned. அதனாலதான் என்ன, the grumble family complaining street. So complaining street ன்னு வந்தாலும் சரி, grumble family ன்னு வந்தாலும் சரி, அதை என்ன சொல்லணும்னா epithetன்னு சொல்லணும். ஆக்சுவலி இத டிரான்ஸ்பர்டு எபிதெட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டிரான்ஸ்பர்டு எபிதெட்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நேம் வந்ததே யாரால வந்துச்சு? அந்த பீப்புளால தானே வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்ட பேர் தான் யாருக்கு வந்துருச்சு? ஸ்ட்ரீட்டுக்கு வந்துருச்சு. சோ that epithet transferred from the people to the street. அந்த பீப்புள் கிட்ட இருந்து யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு? ஸ்ட்ரீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதனாலதான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்பர்ட் எபிதெட்னு சொல்லுவாங்க. சோ நீங்க எபிதெட் நீங்க எழுதினாலே போதும். போங்க மிஸ், எபிதெட்னு எழுதுறதே இங்க பெரிய விஷயமா இருக்கு, இதுல டிரான்ஸ்பர்ட் எபிதெட். பட் we should learn டிரான்ஸ்பர்ட் எபிதெட் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால பாருங்க, there is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street in the city of never or satisfied, the river of discontent beside. So இது எல்லாமே ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துல attribute பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. What are the rhyming words in the first stanza? Meet street. Very good. Meet street. Satisfied. Beside. Satisfied. Beside. Okay. Then what is the rhyme scheme? AABB. The rhyme scheme is AABB. So if the first stanza is given, we should be able to identify the rhyming words and also the rhyme scheme. அது ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு எந்த 4 lines கொடுத்தாலும் rhyming words எடுக்கிறதுக்கும் rhyme scheme எடுக்கவும் தெரிஞ்சுக்கணும். So second stanza, they growl at that, they growl at this. growlனால என்ன பண்றது? புலம்புறது, குறை சொல்றது. growlனா என்னது? குறை சொல்றது. அது எப்படி சொல்றாங்க பாரு, they growl at that. தட்னா அது. they growl at this. thisனா இது. அத பார்த்தும் குறை சொல்றாங்க, இத பார்த்தும் குறை சொல்றாங்க. that means they growl at everything. அவங்கள என்ன பண்ணவே முடியல, சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியல, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. whatever comes, there is something amiss. whatever comes, அவங்க லைஃப்ல எதை மீட் பண்ணாலும், whatever happens, எது நடந்தாலும், there is something amiss. They will consider there is something amiss. amissனா disorder, ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, ஏதோ ஒண்ணு சரியில்லை. amissனாலே disorder. amissனாலே not in perfect type அப்படி நினைப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம், ஒரு குறை, அங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. something amiss அப்படி இருக்கிறதா அவங்க நினைப்பாங்க. and whether their station be high or humble. ஸ்டேஷன்னா அவர்களுடைய நிலைன்னு அர்த்தம். இந்த இடத்துல அவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் கூட எடுத்துக்கலாம், அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன் கூட எடுத்துக்கலாம். அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன் ஹையா இருந்தாலும் சரி, ஹம்பிள் அப்படின்னா அர்த்தம் ரீசனபிள். ஹம்பிள்னா பொலைட்டா இருக்கிறது, ரொம்ப எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா வேகண்டா தன்னுடைய லக்ஸரி காட்டிக்காம அப்படி இருக்கக்கூடிய ஹம்பிள்னா ஓரளவுக்கு நாட் இன் ஹை லெவல்ல இல்லாம சாதாரண நிலையில இருந்தாலும், அந்த எப்படி இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க? புலம்புறாங்க. நிறைய காசு பணம் வச்சிருந்தாலும் அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு குறைய வச்சுட்டு புலம்புறாங்க.
நிறைய காசு பணம் இல்லைனாலும் ஐயோ ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு புலம்புறாங்க. இவங்க எல்லாம் எந்த நிலையில இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, புலம்பிட்டு தான் இருப்பாங்க. காசு வரும்போதும் புலம்புவாங்க, காசு இல்லாத போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க, புலம்புவாங்க. They are all known by the name of grumble. அவங்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா with grumble only. அவங்க புலம்புவாங்க, அவங்க எதுனாலும் குறை சொல்லுவாங்க. இதை வச்சுதான் அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர அவங்க யாரு, அவங்களுக்கான ஐடென்டிபிகேஷன், அவங்கள்ட்ட வேற எந்த ட்ரைட்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா ஆல்வேஸ் தே ஆர் கிரம்பிளிங். திஸ் அமிஸ் ஹம்பிள் கிரம்பிள். சோ அதுக்கு வந்து ஏஏ பிபி. ஓகே, தே கிரவுல் அட் தட் அண்ட் தே கிரவுல் அட் திஸ்னு ஃபர்ஸ்ட் லைன்ல தே கிரவுல் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிட்டே வருதா? சோ த சேம் வேர்ட் ஆர் சேம் phrase is repeated. சோ இந்த மாதிரி ஒரு ரெப்படிஷன், ஒரே வேர்ட் அது ரெப்படிஷன் சொல்லுவாங்க. சோ ஒரே வேர்டு வந்து திரும்ப திரும்ப வருது, ஒரு phrase திரும்ப திரும்ப வருது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா அனஃபோரான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன, அனஃபோரா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So the poetic device employed in the first line of the second stanza is anaphora. Anaphora. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Actually you can see the anaphora in your page number 48. Above epithet you can find anaphora. An anaphora is a technique where several phrases or verses in a poem begin with the same word or words. Weather is always too hot or cold. The weather வந்து ஒன்னு too hot ஆ இருக்கும், அப்படி இல்லைன்னா too cold. Hot or cold. இப்போ high or humble பார்த்தோமா? High or humble. Actually two opposite words. Two opposite words are used in a same line. ஒரே லைன்ல ரெண்டு opposite words யூஸ் பண்ணிருக்காங்களா? So the idea is contrast. So அந்த high or humble என்ன பண்ணிக்கணும், contrast சொல்லணும். Okay, I will ask one thing here. You can find another poetic device in the same words. With the same words you can find another poetic device. Can you see the first letters? H. Same letters. That means that produce same sound. Alliteration. Alliteration. Humble. High. இதுல என்ன வரும், alliteration வரும். The repetition of same initial sound. அதுக்கு பேர் என்ன, alliteration. Okay. The weather is always too hot or cold. Hot or cold என்ன poetic device? Contrast. Hot or cold என்னதான், contrast தான். Hot or cold க்கு என்ன யூஸ் பண்ணிக்கணும், contrast யூஸ் பண்ணிக்கணும். Summer and winter alike they scold. அவங்க வந்து ஹாட் ஆனாலும் கோல்ட் ஆனாலும் அதுதான், அதை நினைச்சு என்ன பண்ணுவாங்க, புலம்புவாங்க. சீசன் சம்மர் ஆனாலும் வின்டர் ஆனாலும், சம்மர் அண்ட் வின்டர் இங்கேயுமே டூ ஆப்போசிட் வேர்ட்ஸ், இதுவும் கான்ட்ராஸ்ட் தான். சம்மர் அண்ட் வின்டர் அலைக்னா ஒரே மாதிரி தான். தே ஸ்கோல்டு. ஸ்கோல்டுன்னா என்ன அர்த்தம், திட்டுறது. என்ன ஒரே வெயிலா இருக்கு, இது நம்மளே பண்ணுவோம். ஏன்னா இவ்வளவு வெயிலு, சரி இந்த வெயிலு தாங்கவே இல்லை. என்னப்பா, விளையாடவே முடியல. ஆமா விளையாடவே முடியல. வெரி குட். இன்னும் எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. மழை பெஞ்சா தேவலான்னு இப்ப நினைப்போம். மழை வந்தோன்னா என்ன மழை பெஞ்சுட்டு, மழை கொஞ்சம் விட்டா என்ன, கொசு கடிக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால என்ன பண்ணுவோம், மழைனாலும் வெயிலுனாலும் ஏதோ ஒண்ணு புலம்புறோம். இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குது, இங்கிலீஷ் மிஸ் ஏன் இந்த பீரியட் வந்தாங்க. சோ நம்மளுமே கொஞ்சம் கிட்டத்தட்ட என்னவாயிட்டு இருக்கோம், கிரம்பிள் ஃபேமிலியினுடைய மெம்பரா தான் நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், மாறிட்டு இருக்கோம். அப்படி இருக்க கூடாது அப்படிங்கறத இங்க நமக்கு பயிர் சொல்றாங்க. They scold alike. Alikeனா ஒரே மாதிரியே திட்டுறாங்க. Nothing goes right with the folks you meet. அதாவது அங்க இருக்கக்கூடிய folks, அந்த ஸ்ட்ரீட் பீப்புள், அந்த தெருவில் வசிக்கக்கூடிய மக்களை, அங்க இருக்கிற folksன்றத the people denote பண்றாங்க. அங்க இருக்கிற மக்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சரியா நடக்காது. ஏன்னா அவங்கதான் எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆக்சுவலி இதுல ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா, லைஃப் போயம் நம்மளை எப்படி இருக்க சொல்லுது அப்படின்னா ஆப்டிமிஸ்டா இருக்க சொல்லுச்சு. எதையுமே நேர்மறையா எடுத்துக்கணும், எதை பத்தியுமே கவலைப்படக்கூடாது, நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாதுன்னு.
இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் முழுக்க முழுக்க சொல்றது என்னன்னா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே திங்க் பண்றாங்க. அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்றதுனால என்னெல்லாம் நமக்கு கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறத இங்க நமக்கு சொல்றாங்க. டவுன் ஆன் த க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். டவுன் ஆன் த க்ளூமின்றாங்க பாரு. அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குதான்? க்ளூமியா இருக்கான். க்ளூமினா அன்கிளியர், இருண்டு போய். ஐயோ, ஏன்னா நமக்கு அங்க சார்மிங்கே இருக்காது, ஒரு பிளசன்ட்னஸே நம்ம ஃபீல் பண்ண முடியாது, சந்தோஷமாவே இருக்க மாட்டோம் அந்த தெருவுக்குள்ள போனா. அப்ப அந்த தெரு நமக்கு எப்படி தெரியும்? க்ளூமியா இருக்கும். ஐயோ, அங்க போனாலே போருப்பா, அங்க பார்க்க போறதுக்கே ஒரு இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கே அந்த ஃபீல், ஒரு க்ளூமி ஃபீல் கிடைக்கும், ஒரு ரெஃப்ரெஷிங்கா நம்ம இருக்க மாட்டோம், டல்லா ஃபீல் ஆகும். அப்ப நம்ம அங்க மீட் பண்ணக்கூடிய எந்த பீப்புளை பார்த்தாலும் நமக்கு எதுவுமே சரியா நடக்காது. அந்த ஸ்ட்ரீட்டே எப்படிப்பட்ட ஸ்ட்ரீட்டா இருக்குதான்? க்ளூமி ஸ்ட்ரீட்டா இருக்குதான். க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அங்க வந்திருக்கா? அங்க என்ன poetic device? Epithet. So what are the rhyming words in the third stanza? Cold, scold, meet, street. A B B. Next, they growl at the rain and they growl at the sun. அதான் மழைய பார்த்தும் புலம்புறாங்க, வெயில பார்த்தும் புலம்புறாங்க. இப்போ they growl அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. சேம் வேர்ட்ஸ் ஒரே லைன்ல திரும்ப திரும்ப வந்திருக்கு. அதுக்கு பேர் என்ன? அனஃபோரா. இந்த இடத்துல they growl at the rain, they growl at the sun. அவங்க மழைய பார்த்தும் புலம்புறாங்க, வெயில பார்த்தும் புலம்புறாங்க. இன்ஃபேக்ட் their growling is never done. அவங்களுடைய கிரவுலிங் இருக்குல்ல, அவங்களுடைய குறை சொல்றது இருக்குல்ல, அவங்களுடைய புலம்பல் இருக்குல்ல, அது என்ன பண்ணாதான் நெவர் டன், முடியவே முடியாதான். இந்த இடத்துல நெவர் டன் யூஸ் பண்றாங்கல்ல, அது முடியவே முடியாது, அவங்க கண்டினியூஸா அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேகன்ட்னு சொல்லுவாங்க, மிகைப்படுத்தி சொல்லுதல். அப்படி ஒருத்தரால இருக்கவே முடியாதுல்ல, அவங்க எந்நேரமும் அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, அவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்க தான் ஏதாவது ஒரு இடத்துல. பட் இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த கருத்தினுடைய டெப்தை நமக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தன்னுடைய இமேஜினேஷன் ஆட்ரிபியூட் பண்ணி சொல்றாங்க, அதிகமா மிகைப்படுத்தி சொல்றாங்க. அப்படி மிகைப்படுத்தி சொல்ற அந்த டெக்னிக்கு என்ன நேம்னா ஹைப்பர்போல்னு பேர். என்ன நேம்? ஹைப்பர்போல். So the poetic device employed in the line their growling never be done அப்படின்னு வர அந்த லைனுக்கு என்ன poetic device யூஸ் பண்ணணும்னா ஹைப்பர்போல் யூஸ் பண்ணணும். Everything pleased them, there is not a doubt. அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிளீஸ்டுன்னா அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய, அவங்களை நிறைவாக்கக்கூடிய, அவங்க கேட்கறது எல்லாமே கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணாலுமே, அவங்கள ப்ளீஸ் பண்ணாலுமே உங்களுக்கு டவுட்டே வேணாம். அங்க என்ன நடக்குமா? they would growl that they had nothing to grumble about. ஐயோ, எங்களுக்கு புலம்புறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு புலம்புவாங்களாம். டவுட் about, doubt about. So A B B. Next, but the queerest thing, queerest அப்படின்னா queer. Already we learned this word in our poem, first poem in 9th standard, Stopping by Woods. Queer. What is the meaning of the word queer? Strange, queerest, ரொம்ப வினோதமான, ரொம்ப புதுமையான விஷயம். But the queerest thing is that not one of the same can be brought to acknowledge his family name, for never a grumbler will own that he is connected with it at all, you see. அதாவது அந்த கிரம்பிள் ஃபேமிலில இருந்து ஒருத்தர் கூட தன்னை ஒரு கிரம்பிளர்னு ஒத்துக்க மாட்டாங்களாம். கிரம்பிளர் அவங்க யாருக்குமே தன்னை என்ன பண்ணாது, கிரம்பிளர்னே தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம பண்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நம்ம புலம்புறோம், நம்ம எல்லாத்தையுமே குறை சொல்றோன்னே அவங்களுக்கு தெரியாது. அதுல ஒருத்தர் கூட அதை அக்செப்டும் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆமா, நம்ம அப்படிதான் இருக்கோம் அப்படிங்கறத அவங்க அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேர்ல்டுலயே மொத்தமாவே அவங்களுக்கு கடைசியா தெரிய வர நபர் யாரா இருக்கும்னா அந்த நபருக்கு தான் தெரிய வரும் அவங்க ஒரு கிரம்பிளர்னு. மத்த எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சிடும். என்னடா நம்ம கிட்ட இருக்கிற பேட் குவாலிட்டி கடைசியா தான் யாருக்கு தெரிய வரும்? நமக்கு தெரிய வரும். முதல்ல யாருக்கு தெரிய வந்துடும்? உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க யாருன்றது தெரிஞ்சு போயிடும். So what are the rhyming words? Same, name.
he, she. AA, BB. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. இதுல worst thing என்ன தெரியுமா? யாரு ஒருத்தவங்க அப்படிப்பட்ட அந்த கிரம்பிள் ஃபேமிலியினுடைய ஒரு மெம்பர் கூட போய் ரொம்ப காலம் டூ லாங் ஸ்டே பண்ணிட்டாங்க, அது மீன் பழகிட்டாங்கன்னா அவங்களும் அவங்கள மாதிரியே என்ன பண்ணிடுவாங்களாம், கிரம்பிளர் ஆயிடுவாங்களாம். ஸோ பேட் திங்ஸ் ஆர் கண்டேஜஸ் அப்படின்ற மாதிரி உடனே உடனே கெட்ட பழக்கம் என்ன பண்ணிடும், உடனே உடனே பரவிடும். நல்ல பழக்கத்தை கத்துக்கிட்டானா அது உடனே பரவாது. ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிற தீய பழக்க வழக்கங்கள் உடனே உடனே என்ன பண்ணிடும், மத்தவங்களுக்கு பரவிடும். சோ நீ அந்த மாதிரி பர்சன் கிட்ட ரொம்ப நேரம் பழக ஆரம்பிச்சின்னா நீயும் என்னவா மாறிடுவ, ஒரு கிரம்பிளரா மாறிடுவ அப்படிங்கிறாங்க. அண்ட் பிஃபோர் ஹி ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள் ஹி ஹாஸ் அடாப்டட் இன்டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். அது நமக்கு தெரிய வரதுக்கு முன்னாடியே, அதாவது நம்ம கிட்ட அப்படி ஒரு டெரிபிள் சேஞ்ச், ஜம்பிள்னா சேஞ்ச், ஜம்பிள்ன்றது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சேஞ்ச், டிஸ்அரேஞ்ச்மெண்ட், ஓகேவா? நம்ம கிட்ட அப்படி ஒரு சேஞ்ச் நடந்துருச்சுன்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆயிருப்போமா, அந்த ஃபேமிலியில ஒரு மெம்பராவே மாறி இருப்போமா. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நம்ம என்னவா மாறி இருப்போம், கிரம்பிளரா மாறி இருப்போம். இதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ், வர்ஸ்ட் திங் அப்படின்னு சொல்றாங்க. வாட் ஆர் த ரைமிங் வேர்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் AA, BB. And so it were wisest to keep our feet from wandering into complaining street. So wisest, ரொம்ப அறிவுபூர்வமான செயல், ரொம்ப புத்திசாலித்தனமான செயல் அப்படிங்கிறது என்னன்னா, to keep away from the street அப்படிங்கிறாங்க. அந்த தெரு பக்கம் போற பழக்கத்தையே விட்டுறணும். வாண்டரிங்னா அலையிறது, சும்மா ஒரு வாக் கூட போக கூடாது, அந்த தெரு பக்கமா போகாதீங்கன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு தெரு இல்ல. அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன பண்ண வேண்டாங்கிறாங்க, பழக வேண்டான்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கிரம்பிளர் கூட என்ன பண்ணக்கூடாது, கிரம்பிளர் கூட பழகுனா நம்மளும் என்னவாயிடுவோம், கிரம்பிளர் ஆயிடுவோம்னு சொல்றாங்க. சோ ஃப்ரம் வாண்டரிங் இன்டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ள போகாதீங்கன்னா என்ன அர்த்தம்னா, don't enjoy in you to the family, don't enjoy in you to a grumbler. ஒரு கிரம்பிளர் கூட சேர்ந்து நீங்களும் என்னவாயிடாதீங்க, ஒரு கிரம்பிளரா மாறிடாதீங்கன்னு சொல்றாங்க. And never to growl whatever we do lest we be mistaken for grumblers too. So we should not growl at our own actions. நம்மளுடைய எஃபர்ட்டை பார்த்து நம்மளே புலம்ப கூடாது, நம்மளே என்ன பண்ணிக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது. we should not growl at ourselves. நம்மளே என்ன பண்ணிக்க கூடாது, குறை சொல்லிக்க கூடாது. ஐயோ நான் ஒரு தண்டம், எனக்கு இது வரவே வராது, இது வேஸ்ட் அப்படின்னு நம்மளை பத்தி குறை சொல்லிக்க கூடாது. நெகட்டிவா நம்மளே என்ன பண்ணக்கூடாது, நினைச்சுக்க கூடாது. இததான் மத்தவங்களுக்கும். we should commend others, we should not grumble at others. கமெண்ட் என்ன அர்த்தம், கமெண்ட் என்ன அர்த்தம், அது கமெண்ட் பதில், அது கமெண்ட், இது கமெண்ட். கமெண்ட்டுக்கும் கமெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கமெண்ட்னா ஒருத்தவங்களை பத்தின விமர்சனமான ஒரு கருத்தை சொல்றது கமெண்ட். இது கமெண்ட்னா பிரைஸ் பண்றது, ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்றது, பாராட்டுறது. இட் இஸ் கமெண்டபிள் அப்படிம்பாங்க, இது பாராட்டிற்குரிய செயல்பாங்க, இது பாராட்டு. கமெண்ட்னா பாராட்டு, கமெண்ட்னா வேற. ஐயா அவன் கமெண்ட் அடிச்சான்டா அப்படின்னு வரும், அவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா அப்படின்பாங்க. மோஸ்ட்லி இப்போ கமெண்ட் அப்படிங்கிறதே ஒரு பேட் திங்கா மாறிட்டு இருக்கு, ஒரு நெகட்டிவ் ட்ரைட்ஸ் இதுக்கு சேர்ந்துகிட்டு இருக்கு. கமெண்ட்னாலே தப்பா தான் இருக்கும், நம்மள ஏதாவது குறை சொல்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா என்ன இருக்கு, என்ன வேர்ட் இருக்கு, கமெண்ட் இருக்கு. கமெண்ட்னா பிரைஸ் பண்றது. ஸோ ட்ரை டு கமெண்ட், டோன்ட் ட்ரை டு கமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ், ஃபீட், ஸ்ட்ரீட், டூ, டூ, AA, BB. ஸோ இதுலயும் ஒரு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் இருக்கு. So the poetic device is epithet. Yes. Next, let us learn to walk with a smile and a song. So நம்ம எப்படி நடக்கணுமா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி பயணிக்கணுமா, with a song, and we have to sing. அப்படியே நம்ம ஹாப்பியா, like our life poem, we should lead our life cheerfully. ஹாப்பியா இருக்கணும், புலம்பிக்கிட்டே வாழ்க்கையை நடத்தக்கூடாது, குறை சொல்லிக்கிட்டே நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஜேர்னி மஸ்ட் பி ஜாய்ஃபுல். நம்மளுடைய ஜேர்னி எப்படி இருக்கணும், ஜாய்ஃபுல்லா இருக்கணும்.
no matter if things do sometimes go wrong. அத பத்தி கவலையே படாதீங்க. சம்டைம்ஸ் நமக்கு என்ன கிடைக்கலாம்? தோல்வி கிடைக்கலாம். எல்லா விஷயத்திலயும் நமக்கு என்ன பண்ணாது? வெற்றி கிடைக்காது. சம்டைம்ஸ் தோல்வி கிடைக்கும். சம்டைம்ஸ் we do fail. நமக்கு தோல்வி கிடைக்கும். அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. And then be our station high or humble. அதாவது நம்மளுடைய ஸ்டேஷன், நம்மளுடைய நிலை வந்து ரொம்ப காசு பணம் இருந்த ஹையாவும் இருக்கலாம், இல்ல ஹம்பிளாவும் இருக்கலாம். நம்மளுடைய ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு நினைச்சு நம்ம வருத்தமே படக்கூடாது. நான் இவ்வளவு படிச்சேன், நான் இந்த நிலைமைக்கு போகல, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், எனக்கு இதோ கிடைக்கல அப்படின்னு நம்ம புலம்பவே கூடாது. We will never belong to the family of grumble. ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவா வச்சுக்கணும். நம்ம எந்த ஃபேமிலிக்குள்ள மட்டும் போயிடவே கூடாது. கிரம்பிள் ஃபேமிலியினுடைய மெம்பரா மட்டும் நம்ம என்ன பண்ணிடவே கூடாது, ஆகிடவே கூடாது. We should not be a member of the grumble family. The poet ends the poem with the line, we will never belong to the family of grumble. Very very impressive poem. So நம்ம என்ன பண்ணக்கூடாது? We should not grumble. நம்ம புலம்ப கூடாதுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. Glossary also very important. Now you are going to pick out the poetic devices I have mentioned. Okay, poetic devices la underline பண்ணுங்க.